ஹாய் செலோட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது காட்டலாம். இது என்னது? வாழைப்பூ. வாழைப்பூ வடையாமா? ஆமாம், எனக்கு வந்து வாழைப்பூ வடைன்னா ரொம்ப பிடிக்கும். குட்டிக்கும் எனக்கு பிடிக்கும்னு அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. செஞ்சு கொடு, எப்படி இருக்கும், நான் சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து உரிக்க வந்துக்கிட்டே நான் கட்டுறேன் ஒன்று, நீ உரி. இதில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும்னா, இது இருக்குல்ல, இதை இது நல்லா இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஒயிட் மாதிரி இருக்கும், இதுவும் நரம்பு பகுதி மாதிரி ஒன்று இருக்கும். இதையும் நம்ம எடுத்து போட்டு மற்றது எல்லாம் நம்ம வந்து இதில் வைக்கணும். இதுதான் நம்ம இந்த வாழைப்பூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதுவும் இதில் வந்து ஒன்று மேலே வந்து நரம்பு மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியும். இந்த மேலே இப்படி இருக்கும். இதையும் நம்ம எடுத்துகிட்டு இதை மட்டும் தான் நம்ம வாழைப்பூவில் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், லேயராக வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் இது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை உரிக்கிறோம். இதே நல்லா இது பண்ண முடியல, குட்டி வரல. இது இருக்குல்ல, எடுத்தா அழகாக தெரியுது, அழகாக இது வந்துடும். இதெல்லாம் நம்ம போட போகிறோம், இதெல்லாம் தான் போட போகிறோம். அழகாக இது நம்ம வந்து ஒன்றுன்னா உரிக்க இதை ஃபுல்லாக உரிக்கணுங்க. ஃபுல்லாக உரிச்சு முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்ய போகிறோன்றது, இது உடம்புக்கு நல்லது தான். ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இதில் பொரியல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய இது பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வடைன்னு எனக்கு பிடிக்கும், அதனால் நம்ம இன்றைக்கி வடை தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்து தான் இது பண்ணணும், ஏன்னா இது வந்து கரை பிடிச்சிக்கும் கை, ட்ரெஸ்ஸுலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ இவ்வளோ எடுத்துட்டோம். இதெல்லாம் நம்ம எப்படி உரிக்க போகிறோன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, இன்னும் வீடியோக்குள்ளே போகலையா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ உரிச்சு வச்சுருக்கோம். அதில் இவ்வளோன்னு தாங்க வந்திருக்கு. நம்ம வந்து பருப்பு வந்து ஊற வச்ச பருப்பு, அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஒரு நல்லா தண்ணி இருத்துட்டு ஒரு பல்ஸ் அப்படின்னா 2 பல்ஸ் மட்டும் விட்டு கொஞ்சம் அப்போ அங்கங்கே வந்து நம்மளுக்கு இந்த பட்டாணி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இதை அரைக்க போகிறாங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், ஒரே வாட்டி தான் ஓட்டணும், ரொம்ப ஓட்டிக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டு நான் மையா அரைஞ்சிரும். அங்கங்கே அந்த பருப்பு சாப்பிடும்போது கடி பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி பச்சை மிளகா தெரியும் நினைக்கிறேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்காச்சு. ஒரு அதான் குட்டி பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்காச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு அதில் போடுறோம். ஓகேவா, தேவையானது பருப்புலாம் போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி எப்படி இருக்குன்னு காட்டிடலாம். வா குட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே வாழைப்பூ. இதை வந்து நம்ம வந்து எடுத்து குட்டியாக அரிய போகிறோம். ஓகேவா, பொடிசாக இதை அரிஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பருப்பு இதுவும் அரிஞ்சாச்சு. இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து குட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கசச்சிக்காக கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். ஓகே, நம்ம அரைச்சிட்டு ஃபைனலாக பார்க்கலாமா? பார்த்தீங்களா, அப்புறம் வெங்காயம், வாழைப்பூ, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், இது எல்லாம் நம்ம ஒன்றா சேர்க்குறோம். அடுத்து நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன அரைச்சிருக்கோம்னு இதை சொல்கிறேன். இதை கொட்டிட்டு வந்துடுறேன். கொட்டிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கொட்டியாச்சு. அடுத்து இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னா, கடலைப்பருப்பு, வரமிளகா 2 நல்லா அதிலே ஊற வச்சுட்டு இதில் போட்டிருக்கோம். ஸோ வந்து இதுலேயும் பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் பருப்பாக இருக்கா, இப்படி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேவா, ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அங்கங்கே பருப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் டைட்டாகிடுச்சு, அப்படியே எடுத்துருக்கோம். ஓகேவா, கலந்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து அது பேர் என்னது, சோம்பு. உப்பு எடுத்துடா, சோம்பு எடுத்துடவா? சோம்பு வேணாம், உப்பு சேர்த்துக்கணும்.
சோம்பு வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் போட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பூண்டு ஒரு 2 பல்லு போடுவீங்க, உங்களோட ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து பவுல் மாதிரி இருக்கும் பாருடா. அதான் பவுல் மாதிரி இருக்கும் பாரு, கீழே இருக்கும் பாரு, கண்ணாடி பவுல் மாதிரி. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இப்போ வந்து வடையை தட்டி அதில் போட போகிறோம். ஒரு தட்டு எடுத்துக்கோ குட்டி. இந்த வடையில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியாக இருக்க பிரியுது வடை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அரிசி மாவு சேர்த்துக்கங்க. ஓகேவா? இப்படிதான் இந்த வடையை போட போகிறாங்க. இந்த வடையில் ரொம்ப வேலைங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். எனக்கு ரொம்ப கோவம். தண்ணி கூட இதெல்லாம் ஏன்னாக்கா இதில் வேலை தான் அதிகமாக இருக்குது. இப்படி நல்லா உருண்டை பண்ணிக்கிட்டு இந்த வடையை நல்லா இப்படி தட்டி 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 அழகாக கட்லட் மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இதான் வடை. கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் வேகாது. ஓகேவா? கரெக்டாக வாழைப்பூ வடை நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. அப்பப்போ கை தண்ணியில் நனைச்சிட்டு கூட தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா காஞ்சிருச்சா? போட்டு பண்ணலாமா? லைட்டா இல்லை பொரியல. ஸோ வந்து பண்ணலாம். நான் வாடா ரிட்டன் வேணாண்டா. ஓகே, இப்போ நம்ம போட்டுடலாமா? வாவ், நல்லா இது வந்து பொரியட்டும். குட்டிக்கு வந்து ஆயில் பிடிக்காது, அதனால் நம்ம ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றிடுவோம். நம்ம திருப்பி போட்டு கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக கூட தண்ணி இதை தொட்டுட்டு. இந்த வடை செய்கிறது வந்து வேலை தான் அதிகமாக இருக்குப்பா. இது நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எனக்கு நிறையா செஞ்சு கொடுத்துருக்காக்கா. இருக்க போகுது பார்க்க. அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி கலர் நல்லா கொடுக்கணும், நல்லாயிருக்கும். நல்லா இப்படி கலர் கொடுத்தோடனே கொஞ்சம் நல்லா வேகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, லோ ஃப்ளேம்லே வேக விடுங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நான் எடுத்துட்டு உங்களுக்கு இது வந்து ரொம்ப அறிய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் அந்த வாழைப்பூவை கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஓட்டி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரிஞ்சிட்டேன், அதனால் வந்து வாழைப்பூலாம் தெரியும். காட்டு கையில் அங்கெல்லாம் பாருங்கள், தெரியுதா? நான் அரிஞ்சிட்டேன், அதனால் தெரியும் வாழைப்பூலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எடுத்துருவோம். போதுமாம்மா வெந்தது? போதும். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக சுட்டுருக்கா. அவ்வளோதான். பருப்பு வடை. அம்மா என்ன வடைம்மா இது பேர்? வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை. இது வந்து நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும். என்ன வடை மக்களுக்கே கொஞ்சம் கெஸ் ஆகிடுவாங்க. வாழைப்பூ வடை. ஆனால் என்ன ஒன்று இதுதான் வச்சு பார்த்தா நான் தாங்க முக்கால்வாசி உரிச்சேன். சிங்கில் வேறு பாத்திரம் வேறு அதிகமாக கிடையாது. இதை செஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் சொல்லிடணும் குட்டிக்கு. ஓகே, அடுத்து ஒரு பால் உருட்டி ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா இப்படி டக்கு 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 டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அழுத்தி கொஞ்சமாக, அப்புறம் இந்த சைடெல்லாம் தட்டி எடுத்துட்டு, ஏன்னா வேகாது, ரொம்ப தடுமாக போடாமல் கொஞ்சம் மெலிசாக கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாமி இவ்வளோ சமையல் கடைக்கு தான் உள்ளான்னு பார்க்குறேன். பட் ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் யாரும் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் கடைலாம் போட்டிருந்தோம். நான் சொல்கிறாங்க பாருங்க, கடை போட்டிருந்தோம். அந்த டைமிங்லேயே எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை. இவளை வச்சு சமையல் கடை போட்டால் நல்லா ஓடும். ஏன்னா இவன் நல்லா சமைக்கிறா. என்னோடய ஃபியூச்சர் பிளான் என்னன்னா இதுதான், நல்லா சமையல் கடையை போட்டு சமைக்க விட்றோம். இவளை குட்டி ஏஞ்சல் கடை. ஆமாம், சமையல் கடை. ஆமாம், குட்டி ஏஞ்சல் கடை தான். ஸ்லோ கூட நம்ம பண்ண திரும்பி ஸ்லோவாக தான் பாருங்க. ஓகே, இன்னும் ஸ்லோ பண்ணிக்கலாம். அதுதான் எண்ணெய் காஞ்சிருச்சு. சூப்பர். இது ஆறிடுச்சா? டேஸ்ட் பார்த்துருவோமா? அம்மா ஈரமா பிளேட்டில் காட்டி சாப்பிடு. சூப்பராக இருக்கு. அவளே சுட்டு அவளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவள் சாப்பிட்றது பார்த்தா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. தேங்க்யூ. உப்பு கம்மியாக போட்டாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கு. குட்டிக்கு எப்பவுமே ஹெல்த்தியான டிஷ்லாம் பிடிக்காது, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்படின்னு வாங்க அப்படின்னு வாங்க. எனக்கான ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கும், பார்த்து சாப்பிடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ வந்து இந்த கலரில் இப்போ கலர் ஓகே தானே குட்டி? இங்கே பாருங்க, வாழைப்பூ வடை. இங்கே காட்டு, நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் அப்படியே தட்டோட காட்டு. பார்த்தீங்களா வடை, வாழைப்பூ வடை சூப்பராக இருக்கா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது சூப்பராக சாப்பிடும்போது. நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிடும். நீ அதை எடுத்துட்டு இருக்கியா? இல்லை நானே எடுத்துக்கிறேன். விடு விடு. இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்லோவே பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி சுட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஆயா வாடை சுடுற மாதிரி இருக்கா? ஏம்மா அதானே. இந்த அடுப்புலாம் ஒரு காலத்தில் நான் கடைக்காக வாங்கினேங்க. கடைக்கு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு சென்னையில் வரும்போது தூக்கிட்டு வந்தேன் இந்த அடுப்பை. அதுக்கப்புறம் கடையும் இந்த அடுப்பில் போட்டேன். இப்போ வீட்டுக்கு சமைக்கிறதும் இதுலேயே சமைக்கிறேன். பெரிய கேஸ் இருக்குது. ஆனாலுமே எங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகுது. வீடியோக்கும் யூஸ்ஃபுல் ஆகுது. அடுத்த வடை செம்மையாகுது. எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குங்க. இப்படி வடை செஞ்சு இப்படிலாம் சாப்பிட்றதுலாம். குட்டி தான் வந்து நல்லதே எடுத்துக்க மாட்டாங்க. பீஸா, இந்த தேவையில்லாத சிக்கன், இதை செஞ்சுட்டு இருக்கேன் நான்.
ஓகே. செம்மையா இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டாக போட்டுருந்தாங்கன்னா செம்மையாக இருந்தது. ஏன்னா இதை அறிஞ்சிட்டு இருந்தேன்னா உப்பு போட சொல்லி குட்டிக்கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் என்கிட்ட காட்டினாங்க இவ்வளோ உப்பு போதுமானு. சூப்பராக இருக்கு. பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்கு. ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து எடுத்துருவா. நீங்கள் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ செம்ம ஸ்மெல்லு. வாழைப்பூ வடை ரெடி. ஸோ வந்து செம்ம அல்டிமேட்டாக செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலன்னா எப்படி? ஆல்ரெடி அங்கேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டோம் வீடியோஸ்க்கு. சூடாக இருக்குது. வேறு லெவலுங்க. இங்கே பாரு செம்மையாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாழைப்பூவோட ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வாழைப்பூவோட நல்லா இருக்கா, என்ன ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நான் பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டாடா பாய்.